the brain behind this wonderful educational institution, the very innovative, creative and genuine Sri Aravindan sir, the principals and the leaders of the Acharya group of institutions who are all along with me sharing the dais, the proud parents who have assembled here to witness the glorious moment of their children receiving the awards, the wonderful teachers of this very reputed Acharya, the enterprising, bubbly, brilliant kids of Acharya, and the lovely, sweet kids from other schools who have won prizes today, the entire team of the Acharya institution, ladies and gentlemen, Namaste, Vanakkam, a great evening to all of you. I'm indeed very pleased and glad that I'm once again participating in a function held at Acharya. Moving on to my mother tongue and the local language, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஒரு கல்வி நிறுவனத்திற்கு மறுபடியும் நான் ஒரு விழாவில் கலந்துக்கிறதுன்றது இது என்னுடைய இரண்டாவது நிகழ்ச்சி. எப்படி சொல்லணும்னா, இது இரட்டிப்பு மகிழ்ச்சின்றதை விட இந்த தடவை வந்து என்னுடைய ஒரு அபிப்பிராயமே வந்து இன்னும் அதிகம். நான் முதல் தடவை வந்த பொழுதே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோட செயல்படுற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத உணர்ந்தேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி the divinity in the institution, the noble ideas and intention, different from others. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு உள்நோக்கத்தோட, ஒரு ஃபைனான்ஷியல் மோட்டிவோட, ஓகே எஜுகேஷ்னலி எல்லாரையும் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு குழந்தைகளை பிழிஞ்செடுத்து ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறமா ரிசல்ட்ஸை வரவழைச்சு ஒரு பெரிய காலேஜஸில், ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் குழந்தைகளை உள்ள அனுப்புறதுக்கான ஒரு இடமாக இந்த ஸ்கூலை கருதாத ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கிட், அதுதான் இன்னைக்கு ரொம்ப தேவை. சரி, குழந்தைகள் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் தான் லீடராக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும். எனக்கு கூட அப்படி தான். என்னோடய குழந்தை வந்து அச்சீவராக இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆஸ் பேரண்ட்ஸ். அந்த ஒரு குழந்தை ஒரு மொட்டாலேருந்து நம்ம வளர்த்துட்ருக்கோன்ற பொழுது, குழந்தை 90 மார்க்ஸ் வாங்கினா 95 வாங்கணும், ஐயோ அந்த இன்னொரு குழந்தை வந்து 97 வாங்கிறதுனா நம்ம குழந்தை 98 வாங்கணும்னு நினைப்போம். 100 வாங்கினாலும் அடுத்த டெஸ்ட்லேயும் 100 வாங்கணும்னு நினைப்போம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கணும்னு நினைப்போம். எல்லாத்துலேயும் லீடராக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்பவுமே உண்டு. இப்போ ரொம்பவே ஒரு தீயாக இருக்குது குழந்தை பேரண்ட்ஸ்க்கு. அதனால் ப்ரெஷரைஸ் பண்ணுறோம். பட் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, சரி எல்லா கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு வந்தாச்சு, 12th நிறைய ரிசல்ட்டு எதிர்பார்த்த மார்க்கும் வந்துடுச்சு. மெடிசனோ என்ஜினியரிங்கோ இல்லை என்ன நினைக்கிறீங்களோ அதில் வந்து குழந்தைகள் ஒரு சீட் அட்மிஷனும் கிடச்சி, அடுத்தது அந்த இதே ஒரு இதில் லைனில் ஒரு நல்ல உத்தியோகம் அப்படியே போயிட்டு இருந்தா. அப்புறம் வாட் இஸ் இட், இதை அச்சீவ் பண்ணிட்டா ஓவரா வாழ்க்கை
இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இல்லை. சந்தோஷம் மாத்திரம் நிச்சயமாக கேரண்டீடாக சொல்லுங்கள். என் பையன் டாக்டர் ஆகிட்டா சந்தோஷம் கேரண்டீட் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை திருப்தி கேரண்டீடா? நிச்சயம் இம்பார்ட்டன்ட் தான். இது எதுவும் இல்லைன்னா, ஒரு டாக்டர் இல்லைன்னா அந்த சமுதாயம் ஓடாது, ஒரு லாயர் இல்லைன்னா சரியான சீராக இருக்காது. எல்லாமே நிச்சயமாக அவங்க அந்த துறையை சேர்ந்தவங்களுடைய பணிகளை செய்யறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து சரியாக போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி அச்சீவர்ஸாக வந்து ஒரு முன்னேற்ற பாதை அப்படின்றது இந்த அச்சீவ்மெண்ட் மாத்திரம் இல்லை. தட் இஸ் நாட் தி யார்ட்ஸ்டிக் ஃபார் சக்ஸஸ். மீதி எவ்வளவோ துறையும் இருக்கிறது. அந்த துறையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். எந்த குழந்தைக்கு எது திருப்தி அளிக்குமோ, ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு பேஷனேட் டுவர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ், கணக்கு, ஃபைனான்ஸ்னு இருக்கிற குழந்தைய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக நம்ம வந்து உருவாக்கும் பொழுது அவர்களுடைய அந்த கெரியரில் மீதி எல்லாரையும் விட அவுட்ஷைன் பண்ணி பிரில்லியண்ட்டாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க செய்கிற தொழிலை ஒரு பேஷனேட்டாக செய்வாங்க. அப்போ தான் அந்த குவாலிட்டி வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லா ஒரு பேசும் திறமை, ஜஸ்டிஸோடு இருக்காங்கன்னா லாயராக கொண்டு வாங்க. அது சயின்ஸில், அறிவியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்ஜினியரிங் அண்ட் டாக்டர் அந்த மாதிரி ஆகணும். எந்த ஃபீல்டில் எந்த குழந்தைக்கு நாட்டம் இருக்குது? ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் மெடிசன் படிக்க வச்சா முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு மொனாட்டனி வரும். அந்த ஒரு ப்ரொஃபஷனில் தீவிரமாக ஈடுபட மாட்டாங்க. ஒரு மியூசிக்கில் ரொம்ப நாட்டம் இருந்து அதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு தீராத ஒரு தாகத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு போயிட்டு, இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை ஒரு MBAவாக வரணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் நிறுவனத்தை இது பண்ணணும்னு போய் உட்கார வச்சா நோ. மேபி த ஸ்டூடெண்ட் மே பிகம் சக்ஸஸ்ஃபுல், பட் அவருடைய திருப்திக்கு அந்த வாழ்க்கை அமையாது. இதுதான் வந்து இன்னைக்கு ஆச்சாரியா ரொம்ப திறம்பட செயல்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனிங் பற்றிலாம் திரு அரவிந்தன் அவர்கள் வந்து எங்கிட்ட பேசின்னு இருந்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு நோக்கத்தோடு செயல்படாத ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய படைப்பு, அதில் குறை இருக்குமா? முதல்ல அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய குழந்தை ஐயோ இல்லை திருப்திகரமாக இல்லை அப்படின்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த குழந்தைகிட்ட என்ன திறமை ஒளிஞ்சிட்ருக்குன்றது நமக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அந்த ஒரு லேட்டன்ட் பொட்டென்ஷியலை டேப் பண்ணுற அந்த ஒரு ஐடியா ரியலி இம்ப்ரெஸ்ட் மீ அ லாட் when I was speaking with Aravindan sir. And everything is a teamwork. Unity is strength ன்ற மாதிரி ஒருத்தர் டெவலப் ஆகிறாங்க அப்படின்றது ஒரு ஸ்கூல்னால் மாத்திரம் செயல்பட முடியாது. டீச்சர்ஸ் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். முதல்ல அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பொட்டென்ஷியல் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். பேரண்ட்ஸ் நம்ம வீட்டில் அந்த குழந்தைய வந்து என்கரேஜ் பண்ணணும். அடுத்தது ஸ்கூலுக்கு வரும்போது நல்ல விதத்தில் ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த நல்ல விதத்தில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ இந்த அலோகேஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் ஆஸ் அ டீம் வரும் பொழுது த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது. தட் இஸ் வாட் வி விட்னஸ்ட் ஆன் ஸ்டேஜ் டுடே. உன்னத நோக்கத்தோட உழைப்பு ப்ளஸ் என்கரேஜ்மெண்ட், ஒரு முதுகை தட்டி கொடுக்கணும். ஒன்று சிறப்பாக செஞ்சுருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு முதுகை தட்டி கொடுத்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிற சமயத்தில் தான் அந்த உத்வேகம் வரும். இன்னும் மேலும் மேலும் சாதிக்க வேண்டும், இன்னும் நம்மளுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு ரிசல்ட் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. எல்லா குழந்தைகளும் ஒரு போட்டிகளில், கலை போட்டியாக இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் ஆர் எஜுகேஷன் ஆர் பேச்சு போட்டி, வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஹாபி, உங்களுடைய பேஷன் எதுவாக இருந்தாலும் சரி,
வெற்றி பெற்று இருக்கிறது வந்து ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் அ பூஸ்ட் ஃபார் த சில்ட்ரன் அண்ட் த பேரண்ட்ஸ் ஆஸ் வெல். ஓகே, வெற்றி பெற்றது ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்போ வெற்றி பெறாதவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இன்னும் சந்தோஷம். என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இந்த குழந்தைகள் யோசிக்கலாம். எதில் சரிப்படுத்திக்கணும் பெற்றவர்கள் யோசிக்கங்க. என்ன, வாட் இஸ் த சைல்ட் லேக்கிங், என்ன குறை அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கலாம். அல்லது சில சமயத்தில் வந்து இவ்வளோ இந்த திறமை இருக்குன்றதே சில பேருக்கு தெரியாது. இப்போ மேடையில் வந்து இசை திறமையே இல்லைன்னு நினச்ச ஒரு பெண் வந்து பாடி 3rd ப்ரைஸ் வாங்கினா, ஓ இப்போ இந்த திறமை இந்த பெண்ணுக்கு இருக்குது, இவளை சரியான விதத்தில் ட்ரெயின் பண்ணால் நிச்சயம் அடுத்த வருஷம் 1st ப்ரைஸ் வாங்குவான்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் உதவி செய்யறது. ஸோ கலா உற்சவ் அப்படின்றத வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10-15 வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறது வந்து எவ்வளவு திறமைகளை வெளியில் கொண்டு வருது, எவ்வளவு பேருக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றத ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. முதல்ல ஒரு திறமை இருக்குது அப்படின்றத அந்த ஒரு குழந்தைக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ அல்லது ஆசிரிய பெருமக்களுக்கோ உணர்த்துறதுக்கு ஒரு மேடையாக அமையிறது. வெற்றி பெற்றப்புறம் அதில் இன்னும் தீவிரமாக உழைக்கிறதுக்கு ஒரு உந்துதல் மேடையாக அமைகிறது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு மேடை, அதுவும் அவர் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி, எஸ் இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு மேஜர் சிட்டி தான், இருந்தாலும் அவ்வளவு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாத இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிற ஆச்சாரியா இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு உங்களுடைய சேவை தொடர வேண்டும். எவ்வளவோ திறமைகளை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு, நம்மளுடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் பல அச்சீவர்ஸ் நிச்சயமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள், உருவாகி இருக்கிறார்கள், உருவாக போகிறார்கள் அப்படின்றது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு குழந்தை அச்சீவ் பண்ணுற சமயத்துலையும் இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன்னால இட் வாஸ் ஸோ ஸ்டன்னிங் தட் ஐ ஷுட் டெஃபினெட்லி சே ஐ வாஸ் ரியலி ஸ்டன்ட். எப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத நான் ரொம்ப அதிசயப்பட்டேன். அந்த குழந்தைகள்லாம் அப்படி அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் பொழுது அரவிந்தன் சார் ஆகட்டும் மற்றும் அந்த ஆசிரியர் பெருமக்கள் ஆகட்டும், அவர்களுடைய குழந்தைகள் வந்து வெற்றி பெற்றா கிடைக்கிற சந்தோஷத்தை விட பல மடங்கு ரொம்ப we became excited. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு பர்சனல் டச் இருந்தால் தான் சரி வரும். அப்போ தான் நம்மளுடைய குழந்தைகளாக நம்ம நினைக்கிற சமயத்தில் then we put in our best to encourage the child, to bring out the best in the child and make the child shine in the respected field. எனக்கு மறுபடியும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பு ஆச்சாரியா கல்வி நிறுவனத்தில் நடைபெறுகிற கலா உற்சவில் பங்கேற்று கொள்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த டேலண்டட் சில்ட்ரன் அவர்களுடைய ஒரு கலை நிகழ்ச்சியெல்லாம் காண்பதற்கு ஒரு சந்தர்ப்பம். உங்களோட இந்த ஒரு அருமையான மாலை நேரத்தை செலவு பண்ணுற அந்த ஒரு சந்தோஷத்தை எனக்கு அளித்தமைக்கு ஆச்சாரியாவுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொண்டு, மேலும் மேலும் உங்கள் சேவையும் உங்களது கனவு எல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு உங்கள் குழந்தை மூலம் நிறைவேற வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு நன்றிகளை கூறுகின்றேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு ஓரிரண்டு பாடல்கள் பாடுறேன். பிகாஸ் எனக்கு நேத்திக்கு வந்து எனக்கு ஒரு கச்சேரி இருந்தது. காரைக்குடி
பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து பலவான்குடி அப்படின்ற ஒரு கோவிலில் அந்த கச்சேரியில் தொடங்குகிற சமயத்திலேயே 8:45 ராத்திரி அது ஒரு ஓப்பன் ஏர் கோவில் பிராகாரத்தில் பாடினேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக இருக்குது, இருந்தாலும் நான் பாடுகிறேன் நிச்சயமாக. பொம்மா பொம்மா தாத்தைய தைய நக்கு தின் பஜன் கரே. பொம்மா பொம்மா தாத்தைய தைய நக்கு தின் भजन करे. उदनित नात्रदानि दितों धृतों तों तै तै गणपति नाम सदाम. उदनित नात्रदानि धृतों तों तै तै गणपति नाम सदाम. तै तै गणपति नाम सदाम. ದಿಮ್ಮಿತ್ತರಿಗಿಡ ದಿಕ್ಕುಂತಾನ ತಾಕೃತ ತಾಳತ ಓಡುತ್ತಾಂ. ದಿಮ್ಮಿತ್ತರಿಗಿಡ ದಿಕ್ಕುಂತಾನ ತಾಕೃತ ತಾಳತ ಓಡುತ್ತಾಂ. ಉದನಿತ ನಾತ್ರದಾನಿ ಧೃತೋಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಮ ಸದಾಂ. ಉದನಿತ ನಾತ್ರದಾನಿ ಧೃತೋಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಮ ಸದಾಂ. अमरु बासुवै करंबाहिति अदे नाम चतुर्गण राजा. ताल मंदिर बहुतां सत्सुर की सुरबाजां. दिम्मि तरिगिड दिक्कुंतान ताकृत ताळत ओडुतां. दिम्मि तरिगिड दिक्कुंतान ताकृत ताळत ओडुतां. उदनित नात्रदानि धृतों तों तै तै गणपति नाम सदा. बोम्मा बोम्मता तैय नक दिन भजन करे. उदनित नात्रदानि धृतों तों तै तै गणपति नाम सदा. तै तै गणपति नाम सदा. तै तै गणपति नाम सदा. भारत समुदायं வாழ்கவே. जय 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 भारत समुदायं வாழ்கவே. வாழ்க வாழ்க भारत समुदायं வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 40 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 70 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 100 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 130 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள். எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஆம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்கவே. ஆ ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன். என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு
அனுமதி தந்தேன். ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன். என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கொரு அனுமதி தந்தேன். என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா. நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோக்ஷங்கள் உனக்கல்லவா. வானம் வந்து வளைகிறதே வணங்கிடவா. Thank you so much. Thank you so much. Acharya World Class Education.